மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவிப் பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம். எது தரிசனம்? முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும். நீ எதை பார்க்கின்றாய் மகனே? கோவில்கள், குளங்கள், ஜீவ சமாதி ஸ்தலங்கள், பக்தி, யோகம், ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு, வாசி, சக்கரம், கண்கள், புருவமத்தி, ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன ஆணவம். மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம். நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு. ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு. ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி. ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி. சாட்சியை உணர்வதே உணர்வு நுட்ப ஓங்குதல். அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும். அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல, பார்த்து கொண்டே இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம். பாருங்கள், பகிருங்கள், அதிருங்கள், உணருங்கள், ஓங்குங்கள். சகலமும் சித்தி பெறும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம்தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனமாமே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே. சகலமும் சித்தி பெறும். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவிப் பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் 20. தரிசனத்திரவு கோலால் தத்துவ குப்பை நீக்கி தரிசனத்திரவு கோலால் தத்துவ குப்பை நீக்கி தரிசனம் பார்ப்பார் என்றே
தரிசிக்க வைத்தீர் குருவே. தரிசிக்க வைத்தீர் குருவே. தரிசனம் பார்ப்பாரென்றே. தரிசனம் பார்ப்பாரென்றே. தரிசிக்க வைத்தீர் குருவே. தரிசிக்க வைத்தீர் குருவே. தரிசனம் ஆனமையுள். தரிசனம் ஆனமையுள். தவழ்கின்ற பெருமை பெற்றேன். தவழ்கின்ற பெருமை பெற்றேன். தரிசனம் ஆனமையுள். தரிசனம் ஆனமையுள். தவழ்கின்ற பெருமை பெற்றேன். தவழ்கின்ற பெருமை பெற்றேன். தரிசனம் வேறொன்றில்லை. தரிசனம் வேறொன்றில்லை. தாழ்மலர் சரணம் சரணே. தாழ்மலர் சரணம் சரணே. தரிசனத்திரவு கோலால். தரிசன திறவுகோலால். தத்துவ குப்பை நீக்கி. தத்துவ குப்பை நீக்கி. தரிசனம் பார்ப்பார் என்றே. தரிசனம் பார்ப்பார் என்றே. தரிசிக்க வைத்தீர் குருவே. தரிசிக்க வைத்தீர் குருவே. தரிசனம் ஆனமையுள். தரிசனம் ஆனமையுள். தவழ்கின்ற பெருமை பெற்றேன். தவழ்கின்ற பெருமை பெற்றேன். தரிசனம் வேறொன்றில்லை. தரிசனம் வேறொன்றில்லை. தாழ்மலர் சரணம் சரணே. தாழ்மலர் சரணம் சரணே. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. இதுவரைக்கும் நம்ம சூரிய தரிசனம் என்ற ஒரு அற்புதமான விருத்தங்களை 20 விருத்தங்களை பாடி முடிச்சிருக்கோம் இல்லையாம்மா? ஆமாங்க ஐயா, சிறப்பாக பாடி முடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இப்போ நம்ம ஐயா நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தரிசனம் ஞான சர்க்குருநாதர் முத்தொளி பாவா என்று சொல்லக்கூடிய அந்த அவுளியாக்கள் பரம்பரை வழிவந்த அந்த ஞான சர்க்குருநாதர் தரிசனம் என்ற ஒன்றை நமக்குள்ள எதை காட்டி வைத்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுவோமா? 5 படிநிலைகளில் நமக்கு தரிசனத்தை பற்றி அவர் விளக்கியிருக்கார். அந்த 5 படிநிலைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா? உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? சொல்லுங்கம்மா. ஒன்று பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், 5வது மகாஸ்ரீ இருப்பு நிலை. 5 படிநிலை. இன்னொரு வாட்டி சொல்லட்டுமாம்மா? பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், மகாஸ்ரீ இருப்பு நிலை. இந்த 5 படிநிலைகளில் ஐயா ரொம்ப அழகாக தரிசன அனுபவத்தை, தரிசன மேன்மையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா? இப்போ பக்தியில் நாம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், இல்லை நிறைய தீர்த்த யாத்திரைகள் போகிறோம். நாம் போய் சுவாமியை பார்க்கறதுக்கு பேர் பக்தி. இது ஒடுக்கம் என்ற ஒரு நிலை. யோகத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த இறைவனை, வெளியே பார்த்த இறைவனை கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி மூச்சை பிடிக்கிறது, புருவ மத்தியை பார்க்கறது, அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணுறது, குண்டலினி, வாசி யோகம், மூச்சு பயிற்சி, அப்புறம் ஆராதார சக்கரங்களில் இறைவன் இருக்கான்னு நம்பி அங்கே இறைவனை தேடுறது. இது யோக நிலையில், யோக நிலை தரிசனம். அங்கேயும் நம்ம தான் தேடுறோம். அப்போ பக்தியிலையும் நம்ம தான் தேடி போய் கடவுளை பார்க்குறோம், அது ஒடுக்கம். யோகத்திலையும் நம்ம தான் தேடி போய் கடவுளை பார்க்குறோம், அதுவும் ஒடுக்கம் இல்லையாம்மா? ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? நம்மலாம் சின்ன வயசில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சத்சங்கத்தை மீண்டும் இந்த உலகத்துக்கு நாம்
இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு முறை விதைக்கிறோம் இல்லையாம்மா? ஆமாங்க ஐயா. பக்தி பார்த்தோம், யோகம் பார்த்தோம். இது ரெண்டுமே ஒடுக்கம் என்கின்ற நிலை. அடுத்த தரிசனம் என்ன அப்படின்னா, நாம அதே குருமார் நமக்கு ஒரு தீட்சை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கண்கள் தான் கடவுள் நிலை, கண்ணுக்குள்ள தான் கண்மணியாக, கண் ஒளியாக, கண்ணுக்குள் அந்த நாத பிரம்மமாக, பிராண சக்தியாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த பார்ப்பானை பார்ப்பதே தரிசனம் என்று ஒரு அற்புதமான தரிசன நுட்பத்தை இந்த சூரிய தரிசனம் விளக்கியிருக்கார் இல்லையாம்மா? இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய தவறு எங்க நிகழுதுன்னு நமக்கு ஐயா சுட்டி காட்டிருக்காருன்னா, இப்போ நமக்கு ஒரு திருவடி தீட்சை, இதை என்ன சொல்றாங்க? திருவடி தீட்சை இல்லை ஞான கனல் தீட்சை, களிம்பு அணுகாத கனல் தீட்சைன்னு சொல்றாங்க. இந்த ஞானத்துல எங்கே ஒடுக்கம் நிகழுது அப்படின்னா, இதை காட்டி கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த காட்டி கொடுத்த குருவையே கடவுள்னு சொல்லி போய் நம்ம திரும்பி ஒடுங்கிடும். பக்தியும் ஒடுக்கமாயிடுது, யோகமும் ஒடுக்கமாயிடுது, ஞானமும் ஒடுக்கமாயிடுது இல்லையாமா? இப்ப இந்த நாம் 3 படிநிலைகள்லையும் சூரிய தரிசனம் என்பது நாம் பார்த்தல் அல்லது பார்ப்பானையே பார்த்து கொண்டிருந்தாலும் அது ஒடுக்கமாயிடும். இது புரியுதுங்களா? இந்த எல்லை வரைக்கும். அடுத்தது ஞான பிரம்மாண்டம். இப்போ ஞான பிரம்மாண்ட எல்லைக்கு வந்த உடனே இந்த லைட் அண்ட் சவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நாதமும் விந்துவும் ஒளியும் இணைந்து ஆதி ஸ்ருதியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதை உணர்வதற்கு பெயர்தான் தரிசனம் என்று ஐயா எடுத்து வச்சாங்க இல்லையா? பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம் என்ற 4வது படிநிலையில இந்த 3 படிநிலைகளையும் வெளிப்பட்டதை பார்ப்பதற்கு பெயர் ஒடுக்கம். ஒடுங்கினா என்ன ஆகும்? ஆணவம் தான் வரும். நானே குரு, நான் மட்டுமே குரு, நான் தந்தது மட்டுமே தீட்சை, இது மட்டுமே, இதை யாருக்காவது வெளியே சொன்னால் உனக்கு ரௌரவ நரகம் வந்து சேரும் என்று இந்த 3 படிநிலைகளையும் உன்னை அடிமையாக வைத்திருப்பதே மதங்கள், மார்க்கங்கள், சங்கங்கள், சபைகள். இன்றைக்கு உலகத்தில் தோன்றிய எல்லா குரு பீடங்களும் ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ இந்த 3 படிநிலைகளை சொல்லி கொடுத்து நம்மளை ஒடுக்கி வச்சிருக்கு. அதுக்கு பேர் என்னம்மா? ஒடுக்கம் என்கின்ற ஆணவம். பக்தியிலையும் இது நிகழுது, யோகத்திலையும் இது நடக்குது, ஞானத்திலையும் இது நடக்குது. இப்ப ஞான பிரம்மாண்ட படிநிலைக்கு வந்த உடனே சூரிய தரிசனம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மகனே, இதுவரை பார்த்ததெல்லாம் வெளிப்பட்டது, ஆனால் ஞான பிரம்மாண்டத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலம்தான் சூரிய தரிசனம். எவ்வளவு அருமையான இடத்துக்கு வந்திருக்க. இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒடுக்கம் கடன்று ஓங்குதலுக்கான நிகழ்கால ரகசியம் உனக்கு புரியும். இது வரைக்கும் ஐயா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்காமா? சரி, அடுத்தது மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை. இந்த மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைனா என்ன முதல்ல அப்படின்னா, மகாஸ்ரீ இருப்பு என்பது காலம் என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்டத்தினுடைய ஒரு பேரா, அதாவது வார்த்தைகளால் வடிவமைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டம். அதாவது இதை பரம காலம் என்று சொன்னால் காலத்தினுடைய ஆதி, காலாதி. பரார்த்த காலம் என்று சொன்னால் கல்பாந்த கோடி கால யுக முடிவு. இத்தனை கோடி கால யுக பிரம்மாண்டமான இந்த பேரண்ட பெரும் அசைவை உண்டாக்கிய அந்த மகா காலம் உன்னை பார்த்து கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் தரிசனம். இங்க புரியுதாமா? ஃபர்ஸ்ட் பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், மகாஸ்ரீ இருப்பு நிலை. இந்த 4 படிநிலைகளிலும் நீ இறைவனை பார்க்க முயற்சி செய்வது. 5வது படிநிலையான இந்த கால பிரம்மாண்டத்தில், யுக பிரம்மாண்டத்தில், யுக யுகாந்தரங்கள் தோறும் கல்பாந்த கோடி கால யுக பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் சூரிய தரிசனம். இந்த சூரிய தரிசனத்தை இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இந்த 30 ஆண்டுகால பயணத்தில் எந்த இடத்துக்கு இறைவன் நம்மளை கூட்டு வந்திருக்காரு பாருங்க. இதை மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்துக்கு விதைக்கிறோம். எல்லாரையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கம்மா, உங்க வாயால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் பட்டன் கொடுங்க. ம். இதை வந்து ஷேர். கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, ம். ஷேர் பண்ணுங்க. ஒரு ஞான பொக்கிஷத்தை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு நீங்க உதவி பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லாரையும் காலம் என்கின்ற அந்த ஞான பிரம்மாண்டம் பார்த்து கொண்டே இருக்கிறது என்ற உணர்வு, உண்மையான சூரிய தரிசனம். சூரியதர் இது வந்துட்டா நம்ம தப்பு செய்ய மாட்டோம். நமக்குள்ள மத இன பேதங்கள் இருக்காது. நாம கர்மத்தை கொண்டு கர்மம் வளர்க்க மாட்டோம். நமக்கு ஆணவம் வளராது. மாயா மலங்கள் இருக்காது. மலமான நாம் அமலமாகி பரிசுத்தமாகி அந்த காலாதி ஒரு பிரம்மாண்டத்தை அடைவோம் என்று இந்த நேரத்திலே மீண்டும் ஒருமுறை பதிவு செய்து, எல்லாம் வல்ல அந்த ஆதி காலத்திற்கு நன்றி தெரிவித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வோம். சகலமும் சித்தி பெறும். சகலமும் சித்தி பெறும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மகாஸ்ரீ சூரிய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே, காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும், மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. காலத்தின் பார்வை ஒன்றே, காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பியதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. சகலமும் சித்தி பெறும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே, காருண்ய தரிசனம் என்னும் காலத்தின் பார்வை ஒன்றே, காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குது. காலத்தின் பார்வை ஒன்றே, காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குது. அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. காலத்தின் பார்வை ஒன்றே, காருண்ய தரிசனம்.
காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். அந்த செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே. சகலமும் சித்தி பெறும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மகாஸ்ரீ சூரிய தரிசனம், விஸ்வரூப தரிசனம். வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம். வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம். ஞான பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம். வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம். பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வ அரூபம். பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம். தேடனே தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை. தேடனே தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை. நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே. தேடனே தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை. நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே. நிகழ்கால இருப்பின் அதிர்வே. சகலமும் சித்தி பெறும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம், விஸ்வரூப மகத்துவம். வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம். வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம். ஞான பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம். வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம். ஞான பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வ அரூபம். ஞான பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம். தேட நீ தொடங்கி மறக்கும். தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை. தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை.
நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே. தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே. சகலமும் சித்தி பெறும்.